வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஏர்டெல், ஜியோ அப்புறம் பிஎஸ்என்எல் இதுக்கெல்லாம் பயங்கர காம்படிஷனா போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு டாட்டாவும் ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் இணைஞ்சு பிஎஸ்என்எல்லை வாங்கி கிட்டத்தட்ட அதை எந்த லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்க அப்படின்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கிராமங்கள்லையும் ஒரு சந்து பொந்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்குமே டவர் கிடைக்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அது மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஜியோ, ஏர்டெல் இந்த 2 நெட்வொர்க்கும் கஸ்டமர் எல்லாம் எங்கே மாறிடுவாங்கன்னா பிஎஸ்என்எல் மாறிடுவாங்க. அப்படி பிஎஸ்என்எல் மாறும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா பிஎஸ்என்எல் சிம்முக்கு டிமாண்ட் அதிகரிக்கும். நீங்கள் சாதாரணமாக பிஎஸ்என்எல் சிம் வாங்க முடியாது. அதனால் பிஎஸ்என்எல் நீங்கள் சிம் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அதை மாற்றிடாதீங்க. பிஎஸ்என்எல் சிம் நெட்வொர்க் இல்லை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நிறையா பேர் இன்றைக்கி போர்ட்டு கொடுத்து இந்த ஒரு கண்டிஷன்லேயும் ஜியோ, ஏர்டெல்லுக்கு மாறுறத நிறையா விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது. தயவு செய்து சிம் கார்டு வாங்கலை அப்படின்னா சீக்கிரமாக வாங்கிடுங்க. இனி வரக்கூடிய ஜனவரியிலேருந்து நிச்சயமாக பிஎஸ்என்எல் சிம்முக்கு டிமாண்ட் அதிகரிக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முழுசும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு காலத்தில் பிஎஸ்என்எல் சிம் வச்சுருக்கிறவங்கள கௌரவமாக பார்த்து மதிப்பாக பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பிஎஸ்என்எல் சிம் இப்போ நிறைய இடத்துல திருச்சி கூட கிடைக்காத ஒரு சூழலில் தான் இன்றைக்கி நெட் இல்லாமல் எந்த துறையும் யாருமே வேலை செய்ய முடியாது. ஏன்னா கம்யூனிகேஷனுக்கு நெட் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால தான் ஜியோக்காரன் உள்ளே எல்லாருக்கும் ஃப்ரீயாக நெட்டு கொடுத்து பழக்கி பாழாக்கி இன்றைக்கி மக்களை நெட்டு இல்லாமல் ஒரு மனுஷன் இயங்கவே முடியாது. யாரை பார்த்தாலும் சரி, ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், நமக்கு அந்த நெட்டில் உள்ள எல்லாத்தையும் வீடியோ பார்க்கல. இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி நெட்டு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அதனால தான் இந்த இன்றைக்கி 5G இல்லை அப்படின்னா இன்றைக்கி யாராலையும் ஒரு நிம்மதியாக இயங்கக்கூட முடியாது. அதை தான் நம்ம டாட்டாவும் ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது எலன் மஸ்க் அப்படிங்கிறவர் 2 பேரும் சேர்ந்து எலன் மஸ்க் ஸ்டார்லிங்க் கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பஸ்ஸில் போகும்போது நிறைய இடத்துல டவர் இல்லை அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ட்ரெயினில் போகும்போது நிறைய இடத்துல டவர் இல்லை அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லுவீங்க. இது எல்லாமே நான் சொல்கிறது ஜியோ, ஏர்டெல் சிம் வச்சுருக்கக்கூடிய நமக்கே நிறைய நேரங்களில் நடந்திருக்கும். சென்னை போன்ற பெருநகரங்களில், சென்னை, மும்பை, கோவை, மதுரை இது மாதிரி பெரிய பெரிய நகரங்களில் கூட இது மாதிரி ஏர்டெல், ஜியோவுக்கு நடந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பிஎஸ்என்எல் சிம்முக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவில் 40% ஜியோக்காரனும் 30% ஏர்டெல்காரனும் வச்சுருக்காங்க. 40 + 30 70 ஆச்சு. மீதி இருக்கிற 20% யார் வச்சுருக்காங்க அப்படின்னா வோடோஃபோன் வச்சுருக்காங்க. அப்போது மீதி இருக்க 10% தான் இன்றைக்கி பிஎஸ்என்எல்லை பயன்படுத்துகிறாங்க. அதுவும் 10% கூட பிஎஸ்என்எல்லை சரியாக பயன்படுத்த முடியல. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஊர்களையும் போர்ட்டு கொடுத்து பிஎஸ்என்எல்லாக மாறினவங்களோட எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இன்றைக்கி இருக்குது. அப்போது இப்போ இது யாரெல்லாம் இப்போ பிஎஸ்என்எல் மாறியிருக்காங்க அப்படின்னா ஜியோ, ஏர்டெல் இந்த 2 கஸ்டமரும் நிறையா பேர் போர்ட்டு கொடுத்து பிஎஸ்என்எல்லாக மாறியிருக்காங்க. புத்திசாலிகள் சீக்கிரம் மாறியிருப்பாங்க. நீங்களும் புத்திசாலியாக இருந்தீங்க அப்படின்னா சிம் விரைவில் போர்ட்டு கொடுத்து வாங்கிக்கோங்க. இவ்வளோ நாளாக டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களோட நிலைமையே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா டாட்டாவும் ஸ்டார்லிங்க்கும் எலன் மஸ்க் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் பண்ண போகிறாங்க. நீங்கள் காஷ்மீர் மலையில் இருந்து கன்னியாகுமரி கடலுக்குள்ளே நீங்கள் போனால் கூட ட்ரெயினில் எந்த ட்ரெயினில் போனாலும் சரி, எந்த காட்டுக்குள்ளே போனாலும் சரி, எந்த குக்கிராமத்துக்குள்ளே போனாலும் சரி, டவர் கிடைக்கல அப்படிங்கிற வேர்டே இனிமேல் 2025 பேச மாட்டோம். அதை யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா பிஎஸ்என்எல், நம்ம பிஎஸ்என்எல் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு ஒப்புதல் வழங்கியாச்சு. இனி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. 4G என்னடா 4G, 5G என்னடா 5G, நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அடித்தா 10G வரைக்கும் போகும். ஏன்னா இதுக்கு டவர் எல்லாம் கிடையாது. இந்த ஸ்டார்லிங்க் அந்த கம்பெனிக்கு டவர் எதுவும் கிடையாது. எல்லாமே ஆகாயத்தில் மேலே ஃபுல்லாகவே இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி காஷ்மீரில் மலையில் டவர் இல்லாத இடத்துல என்ன கவரேஜ் கிடைக்கோ அதே கவரேஜ் கடலுக்கு அடியில் போனால் கூட கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி எல்லா இடங்கள்லையுமே டவர் ப்ராப்ளம் இருக்குது.
அது எல்லாமே யார் தீர்த்து வைக்க போகிறா அப்படின்னா நம்ம பிஎஸ்என்எல், டாடா ப்ராடக்ட் வந்து இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து எலன் மஸ்க் இவங்கெல்லாம் வந்து கூட்டணி அமைச்சு பண்ண போகிறாங்க. போர்ட் கொடுக்கல அப்படின்னா தயவு செய்து காலதாமதப்படுத்தாதீங்க. பிஎஸ்என்எல், நம்ம பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஜியோ கஸ்டமர் 2025 இன்னும் விலை கம்மி பண்ணுவாங்க. அவங்கள எப்படியாச்சும் வந்து நான் வந்து இப்போ வந்து 350 ரூபாய்க்கு போன ஜியோ, ஏர்டெல் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ ரேட்டு கம்மி பண்ணாலும் சரி, இந்த பிஎஸ்என்எல் கிடைக்கக்கூடிய அந்த சலுகை வந்து அதில் நிச்சயமாக கிடைக்காது. ஏமாந்துடாதீங்க. சலுகைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து போர்ட்டு கொடுத்து பிஎஸ்என்எல் சிம் மாறிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வந்து ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.